திருக்குறுக்கை அப்படிங்கிற அழகான திருத்தலத்தை சிந்திக்க இருக்கிறோம் வாங்க. சிவபெருமான் செய்த தகனங்களிலேயே ஒரு பிரசித்தி பெற்ற தகனம் காமதகனம். இந்த காமதகனம் நடைபெற்ற ஊர் இந்த ஊர். அதனால் இதற்கு காமதகனபுரம் அப்படிங்கிற ஒரு பெயரும் அமைய பெற்றிருக்கிறது. திருக்குறுக்கை அப்படிங்கிற இந்த பெயர் இப்போ வழக்குல இல்ல. கொருக்கை அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர். கூகுள் மேப்ல கூட நீங்க கொருக்கை அப்படின்னு போட்டீங்கன்னா தான் வரும். கொருக்கை என்று வழக்கு சொல்லில் அழைக்கப்படக்கூடிய இந்த ஊர் அமைந்திருக்கக்கூடிய அழகான திருத்தலத்துல சுவாமி வீரட்டேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்துல தான் எழுந்தருளி அருள் புரிகிறார். அம்பாளுக்கு ஞானாம்பிகை அப்படிங்கிற திருநாமமும் இங்கே அமைய பெற்றிருக்கின்றது. இந்த திருத்தலத்துல சூலதீர்த்தமும் ஞான தீர்த்தமும் அமைந்திருக்கிறது. தலவிருட்சமாக கடுக்காய் என்கின்ற மரம் இங்கே தலவிருட்ச மரமாக உள்ளது. இந்த திருத்தலம் திருக்குறுக்கை அப்படின்னு பெயர் வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. தீர்த்தவாகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர், அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரம் இருந்தது. அவர் தவ வலிமையினால் அதை பெற்றிருந்தார். எங்க போனாலும் சிவபெருமானுக்கு கங்கை நீரால அபிஷேகம் பண்ணுவார். எங்க போனாலும் அவருக்கு கங்கா தீர்த்தம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கிருந்து அவர் கையை அப்படியே நீட்டுவார். அது கங்கை இருக்கிற இடம் வரைக்கும் போகுமா. அப்படி அவருடைய கை வளருமா. வளர்ந்து கங்கை கிட்ட தீர்த்தம் கேட்பாராம். கங்கை ஒரு குடத்துல தீர்த்தம் கொடுப்பாளாம். அந்த தீர்த்தத்தை அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாராம். எந்த கோயிலுக்கு போனாலும் இப்படி அபிஷேகம் பண்ணி வழிபட்டதனால தீர்த்தவாகு அப்படின்னு பெயர் பெற்ற அந்த முனிவருக்கு கொஞ்சம் அப்படி ஆணவம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் ஆணவம் தானே வரும். ஆணவம் வந்தா தானே அழிக்கிறதுக்கு சிவபெருமான் வர முடியும். இந்த திருக்கொருக்கை அப்படிங்கிற திருத்தலத்துக்கு வர்றார். வந்து சிவபெருமான வழிபாடு பண்ணணும் அப்படின்னு என்ன பண்றாரு, தன்னுடைய கையை கங்கையினுடைய உலகத்துக்கு நீட்டுகிறார். ஆனா நீட்டுனா வளர்ற கை இங்க வந்த உடனே அப்படியே குறுகி போச்சு. கை குறுகியதனால் இதற்கு திருக்குறுக்கை அப்படின்னு பெயர் அமைய பெற்று இப்போ கொருக்கை அப்படிங்கிற பெயராக அது மாறி போய்விட்டது. இந்த கை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வர்றதை பார்த்த உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு. என்னடா கை வளருவதற்கு பதிலாக குறைகிறதே அப்படின்னு சிவபெருமான் கிட்ட சரணாகதி அடைய சிவபெருமான் அவருடைய ஆணவத்தை நீக்கி அவருக்கு அருள் செய்த அழகான திருத்தலம் இந்த திருத்தலம். கொருக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான வீரட்ட தலத்துல போய் வழிபாடு செய்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இங்க இறைவனுக்கு மாலை சாற்றி யார் ஒருவர் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களும் இங்கு வந்து இறைவனை வழிபட அவர்களுக்கு நல்ல குழந்தை பேரு அப்படிங்கிறது உண்டாகும்.